ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே சாய் முட்டை இல்லைம்மான்னு சொன்னான். சரி ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். சாய் உடனே நான் வண்டி ஓட்டுறோமோன்னு சொன்னான். சரி ஓகே ஓட்டு போட்டு சொல்லிவிட்டு சேஃபாக அவனுக்கு ஹெல்மெட்லாம் போட்டு விட்டு நைட் நேரம் வண்டிங்க எதுவும் அதிகமாக வராது, சரி ரோடு ஃப்ரீயாக இருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உட்கார சொன்னான். வண்டியில் உட்காந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருந்தது. ஆனால் குழந்தை அழகாக ஓட்டிகிட்டு போச்சுங்க வண்டியை. ஹார்னெல்லாம் கரெக்டாக அடித்து இண்டிகேட்டர்லாம் போட்டு பக்காவாக ஓட்டிகிட்டு போனான். சரி ஓகே சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு போனேன். அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். தப்பு தான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வீடியோ எடுத்தது, சாரி. சரி சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் எடுத்தேன். அப்போ கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போனால் அந்த அக்கா கேஸ் எப்படி கிடைக்குது நான் ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதான் கேஸ் இல்லைக்கா, ஒரு நாள் தான் கடை, மண்டேயோட க்ளோஸ் பண்ணிடுவோம், கடை கிடையாது, சிலிண்டர் கிடைக்கல, பெரிய சிலிண்டர் கிடைக்கல, சின்னதும் கிடைக்கலக்கா, அதனால் கடையை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அந்த அக்காட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். சாய் வேறு அம்மா வாம போகலான்னு இருந்தான். சரி கொஞ்ச நேரம் அந்த அக்காட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா முட்டை கொடுக்கா அப்படின்னு சொன்னால் அந்த அக்கா முட்டை கொடுத்தாங்க. வாங்கிட்டு சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் ஒன்றா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் கேட்டுக்கிட்டு நம்மளை நம்பி சொல்கிறாங்க, அதனால் நானும் கொஞ்ச நேரம் கேட்டு வந்துட்டு அப்படியே அவங்க முட்டை கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிக்கின்னு சாய் பாருங்கள் டைம் ஆகுது. இதுதான் அந்த கடை பக்கத்து தெருவில் இருக்குது. 10:15 வரைக்கும் இருக்கும் அந்த கடை. சரி எதனா எமர்ஜென்சினா அங்கே தான் போய் வாங்கிப்போம். 10:30 மணி எப்பயாவது இல்லை கொஞ்சம் டைம் ஆகும். 10:15 அந்த அக்கா தான் 10:15 வரைக்கும் வச்சுருப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு எல்லாமே இருக்குங்க. மளிகை கடை கொஞ்சம் பெரிய கடை தான், எல்லாமே இருக்கும். முட்டை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு திரும்ப கிளம்பிட்டோம். சாய் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான். நைட் நேரம் முட்டை வேறு வண்டி டிக்கியில் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக போ சாய் பாருங்க, என் வாயை அசைஞ்சிட்டே இருக்கும் பாருங்க. பொறுமையாக போட்டு ஹார்ன் அடித்து பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன். ஏன்னா நமக்குள்ளே ஒரு பயந்தாங்க, எதுவுமே வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, கீழே விழுந்து அடிப்பட்டதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதனால தாங்க. ஓகேங்க, இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சுங்க. கடைக்கு போயிட்டு வந்தோம், முட்டை வாங்கிட்டு அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டே வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தால் எங்கள் அம்மா வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேடி பார்த்தாங்க, எங்களை காணோம், என்னடா பொண்ணையும் காணோம் பேரனையும் காணோம். அப்புறம் அவங்கள பார்த்துட்டு வண்டி எடுத்து உள்ளே விட்டுட்டு முட்டையை எடுத்துக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு சும்மா குட்டி மினி விலாகுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பபாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.